கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 201வது பாடல், எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டால் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டால் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா.
கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எபினேசர் செய்த நன்மைகளை ஏழ்மையானார் சிலுவையிலே செழிப்பாய் நாம் வாழ சாவை ஏற்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். சிலுவையிலே செழிப்பாய் நாம் பாட முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். 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 தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. காயப்பட்டார் நாம் சுகமாவதற்காக, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய நோய்களுக்கான அந்த வேரை அவர் எடுத்து போட்டு விட்டார். அதுதான் அங்கே விஷயம். இன்றைக்கி நம்ம நோய்வாய்ப்படுறோமா, நமக்கு வியாதி வருதா அப்படின்னா வருது. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மரணம் வரை நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, சாவதற்கு நோய் வரணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த சரீர மரணத்தை அடைந்து ஆண்டவர்கிட்ட போயிடலாம். அதுக்கு நோய் வந்து தான் நம்ம சாகணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்திருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம், நம்முடைய நோய்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நோய்களுடைய கூர் அந்த வேரை அவர் என்ன செய்திருக்கிறார், அவரை பிடுங்கி இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்முடைய சாபங்களை இவர் ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை சாபத்திலிருந்து மீட்பதற்காக சாபம் இல்லாத தேவன் அவர் நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் என்ன நடந்துச்சுன்றது முதல்ல நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நாம் ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்கலாம் எதை கேட்க வேண்டான்றது தெரியும். எப்பொழுதுமே சிலுவை தான் நமக்கு அஸ்திபாரம். சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அப்போது அதை நினைவு கூறுகிற நாட்களாகத்தான் நாம் இதை வைத்திருக்கிறோம். அவர் ஏழ்மையானார் சிலுவையில். அதுக்கு முன்னாடி அவர் ஏழ்மையாக இல்லை. அவர் இந்த பூமியில் வந்தவுடனே அவர் பணக்காரனாக தான் இருந்தார். ஊழியம் செய்யும் போதும் பணக்காரனாக தான் இருந்தார். அவர் ஊழியத்தில் ஏகப்பட்ட பணம் வந்தது. சரிங்களா? அவர் எப்போ ஏழ்மையாகிறார் அப்படின்னா, சிலுவைக்கு போகும்போது ஏழ்மையாகிறார். அப்போ ஏழ்மையானார் சிலுவையில். ஏன் சிலுவையில் ஏழ்மையாகணும் அப்படின்னா, நாம் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் ஏன் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமக்கணும் அப்படின்னா, நாம் தெய்வீக சுகத்தில் வாழணுன்றதுக்காக. அவர் ஏன் காயப்பட்டார், அவர் ஏன் தண்டிக்கப்படணும் அப்படின்னா, நாம் அவருடைய தழும்புகளால் சுகமாக வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏன் ஏற்றுக்கொண்டு அவர் தண்டிக்கப்பட்டார்னா, நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்போ இதுதான் சிலுவையில் நடந்த முக்கியமான காரியம். ஒரு பண்டமாற்று காரியம் அங்கே நடக்குது. நம்முடைய எல்லா தீமையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, கர்த்தரிடத்தில் எதையெல்லாம் நாம் கேட்கலான்றதுல நமக்கு எந்த சந்தேகமும் வராது. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து நாம் தெய்வீக சுகத்தை கேட்க முடியும், தேவனிடத்துலேருந்து ஐஸ்வர்யத்தை கேட்க முடியும், ஆண்டவரிடத்துலேருந்து நல்ல வாழ்க்கையை கேட்க முடியும், ஆண்டவரிடத்துலேருந்து தெய்வீக சுகத்தை கேட்கலாம், வெற்றியை கேட்க முடியும். இது எல்லாமே தேவன் நமக்காக சம்பாதித்து சிலுவையில் வைத்திருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 115வது பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 91வது சங்கீதத்தினுடைய பாடல். ஒரு பழைய பாடல், ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை பற்றினதான பாடல். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் உபத்திரவம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பிசாசு 1000 வேலைகளை செய்தாலும் நமக்கு எதிரான வேலைகளை அவன் செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் தேவனோ அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துகிற ஒரு பாடல். அதை விசுவாச அறிக்கையாக நம்ம ராகமாக பாடும்போது அது பாட்டாக மாறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில்
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. எல்லாரும் சேர்ந்து அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேர்க்கையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
அவசக்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசக்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். மாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசக்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசக்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே
ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதுமே முக்கியம். தேவன் கொடுக்குற சமாதானம் ரொம்ப முக்கியம். தேவன் கொடுக்குற சந்தோஷம், நிம்மதி, அது ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யம், மற்ற எல்லா காரியமும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விட்டார் என்றால் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா நேரத்திலும் அவர் நம்ம என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய பாதுகாப்பை விலக்கி கொள்றதே இல்லை. யோபுவுக்கு கூட ஆண்டவர் பாதுகாப்பை விலக்கலை. ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே தான் இருந்தார். யோபு தான் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 153வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் தேவனுடைய அன்பை நினைத்தருளாய் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடலாம். பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இதை பாருதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிறுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தந்திடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நன்பை கண்டடைந்தே தேவ என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. விசாரித்து என்றும்
நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாத என் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்தீரே. உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்தீரே. என்னை கைவிடாத என் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாத என் நாதா, என்ன நிந்தை உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்தீரே. உமக்காக யாவும் சகிக்க உமது பலன் ஈந்தீரே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் இதை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இதை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மென்மையாய் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரை கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகினவர்களும் ஆயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிப்பதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர் போதனைகளை பொய்த்து கொண்டு வருகிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். இதில் முதல் வார்த்தை மனுஷன். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் யாருக்கு தான் சொல்கிறாரு? மனிதர்களாகி நமக்கு தான் சொல்கிறார். விலங்குகளுக்கு அதை சொல்லலை. ஏனென்றால் அதுக்கு அறிவு என்னது? கம்மி. அது தேவனுடைய தன்மையிலே உருவாக்கப்படவில்லை. நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய தன்மையிலே, ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் பூரா யாருக்கு சொல்கிறாரு? மனுஷனுக்கு தான் சொல்கிறாரு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். இது முதல் காரியம். 2வது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுவடை செய்வான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுவடை செய்வான். இதுக்கு அர்த்தம் என்ன? எவ்வளவு விதைக்கிறானோ அதற்கேற்றாற் போல அறுவடை எடுப்பான். இப்போ ஒரு ஏக்கர் முழுவதும் மன்னிக்கணும், ஒரு 100 மூட்டை நெல் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வேளை, எனக்கும் கரெக்டாக தெரியாது, குறைஞ்சது ஒரு வேளை ஒரு 10 மூட்டை நெல்லாவது என்ன செய்யணும்? விதைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்க. 5 மூட்டை நெல் விதைச்சிட்டு 100 மூட்டை நெல்லை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இப்போ அதுதான் சொல்கிறார், சிறுக விதைத்தால் சிறுக அறுவடை எடுக்க முடியும், பெருக விதைத்தால் பெருக அறுவடையை எடுக்கலாம். அப்போ அறுவடை நமக்கு எவ்வளோ வேண்டுமோ, அறுவடை எனக்கு எவ்வளோ வேண்டும் என்று மனிதன் தீர்மானம் செய்து கொள்கிறானோ அதற்கு ஏற்றாற்போல தான் தன்னுடைய விதையின் அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். இது விசுவாசிகளுக்கு மட்டும் அல்ல, இது ஊழியர்களுக்கும் சேர்த்து தான். ஊழியர்களுக்கும் விசுவாசிகள் எல்லாருக்கும் சேர்த்து தான். அப்போது உற்சாகமாய், அதாவது மகிழ்ச்சியாய் நாம் கொடுக்கும்போது அவனிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, பொதுவாக எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி வரும் இல்லையா? யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி வரும். ஃப்ரீயாக நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது சந்தோஷம் வரும் இல்லையா? அப்போ கவர்மெண்ட்டு என்ன செய்கிறாங்க? பொங்கலுக்கு பணம்னு கொடுக்குறாங்க, பொங்கல் காசுன்னு கொடுக்குறாங்க. மற்ற நாள் இல்லாத கூட்டம் அன்றைக்கி இருக்குதா இல்லையா? ரேஷன் கடையில் மற்ற நாள் பூரா என்ன செய்யணும்? வாங்கினா வாங்கலாம், வாங்காட்டி போகலாம் அப்படின்னு இருக்கிற ஆள் கூட அன்றைக்கி போய் என்ன செஞ்சிடறோம்? முதல்ல ஃபோனை போட்டு இப்போ ரேஷன் கடையில் கூட்டம் கம்மியாக இருக்குது, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே தகவலை பரப்பி போய் நின்று வாங்கிட்டு வந்துடுறோம். ஏன்? கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது? இலவசமாக கொடுக்குது. அதே போல் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதை என்ன செய்கிறாங்க? வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்தோடனே அதை பார்த்தோன்னே, அந்த மெசேஜை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5000 ரூபா வேறு விழுந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது? சிரிப்பு பல மடங்கு ஆகுது. அப்போ அந்த நேரம் அப்போ மகிழ்ச்சி என்ன செய்யுது? அப்போ எதையுமே பெறும்போது தான் மகிழ்ச்சி இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உற்சாகமாய் பெறும்போதுன்னு சொல்லலை, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்காராம்? பிரியமாக இருக்கிறார். அப்போ கொடுக்கறதுல எப்படி உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னா, எப்போ உற்சாகம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது, அல்லது நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்களா அல்லது துக்கத்தோடு செய்வீங்களா? மகிழ்ச்சியாக தான் செய்வீங்க
இல்லையா? அப்போ மகிழ்ச்சியாக செய்யும்போது, ஏன் மகிழ்ச்சியாக செய்கிற இத்தனைக்கு நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க, அவருக்கு பிடிச்சமானது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா, ஏன் செய்யணும்? அதை அவருக்கு பிடிக்குமேன்னு செய்கிறீங்க. அப்போ அதை செய்யும்போது உங்களுக்கு இருதயத்தில் என்ன உண்டாகுது? அப்போ நீங்கள் இங்கே கொடுக்க தான் செய்கிறீங்க, ஆனால் இருதயத்தில் என்ன உண்டாகுது? பொதுவான விதி என்ன? பெறும்போது தான் மகிழ்ச்சி. ஆனால் இங்கே என்ன, இங்கே அப்படியே மாறுது. கணவருக்கு நீங்கள் செய்யும்போது, அது கணவன் மனைவிக்கு செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யுது? உண்டாகுது. அந்த மகிழ்ச்சியில் தான், அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் எப்படி இருக்காராம். அப்போ எப்போ உற்சாகம் வருது அப்படின்னா, ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்போ ஆண்டவர் மணவாளன், நாம் மணவாட்டியாகிய சபை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் தான் சொன்னார், எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம், சிறுக விதைச்சா சிறுக இருப்போம், பெருக விதைச்சா பெருக இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்போது அதற்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடுவோம். கீழ்ப்படிதல் என்ன? ஒரு வார்த்தையை அப்படியே கேட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது உற்சாகமாய் நமக்கு கொடுக்க வேண்டும் என்கிற, கொடுக்கும்போது அந்த உற்சாகம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? வந்துடுது. அப்போ கொடுக்கும்போது உற்சாகம் அடையும் போது, மகிழ்ச்சி அடையும் போது தேவன் அதில் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அடுத்ததில் சொல்கிறாரு, விதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு தேவனே விதையையும் கொடுக்குறாரு, ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா சிலர் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு நிறைய சர்ச்சுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை, ஊழியத்துக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசை எனக்கு, ஆனால் என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது உண்மை தான், இது சூழ்நிலை தான், இது உண்மை தான். ஆனால் சூழ்நிலை மாறிடும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? உங்கள் எண்ணத்தை பார்க்குறாரு. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்கல, உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கா, உங்கள் இருதயத்தின் எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. எண்ணம் என்னவா இருக்குது? நான் ஊழியத்துக்கு நிறையா செய்யணும், நான் பாஸ்டருக்கு நிறையா செய்யணும், நான் சபைக்கு நிறையா செய்யணும், ஊழியத்தை நிறைய விதத்தில் நான் ஒரு பெரிய தூணாக இருக்கணும், உதவியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தேவனே உங்களுக்கு என்ன செய்கிறாரா? விதைப்பதற்கான விதையையும் புசிப்பதற்கான ஆகாரத்தை என்ன செய்கிறாராம்? அவரே தர்றாரு. நீங்கள் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எது நம்முடைய விதை, எது நம்முடைய ஆகாரம்ன்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்கள் வருமானத்தில் முதல் 10% உங்களுடைய விதை, மீதி இருக்கிற 90% உங்களுடைய ஆகாரமாக இருக்கிறது. இந்த விதை 10% சொன்னேன் பார்த்தீங்களா, அது மினிமம், ஆண்டவர் சொன்ன மினிமம். நீங்கள் எந்த அளவு விதைக்கலைனாலும் குறைஞ்ச இந்த அளவாவது விதைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஆண்டவர் அதை சொல்கிறார். அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் போகலாம், அது நம்முடைய விருப்பம், நம்முடைய மன உற்சாகத்தின்படி நாம் செய்யக்கூடிய காரியம். ஆனால் அதை விட என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு? குறையக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ விதையை கொடுக்கிற தேவன் அதை நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாரா? பெருக பண்ணி உங்கள் விளைச்சலை அதிகப்படுத்துகிறார். எதுக்கு? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, எனக்கு கொடுக்கறதுக்கு. நான் விதைக்கிறேன். ஏன் விதைக்கிறேன்னா அவர் விதைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் விதைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கேன். அவரே எனக்கு விதையை கொடுத்துட்றாரு என் வருமானத்தில். நான் அந்த விதையை எடுத்து சாப்பிடாம விதையை விதைக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். விதைச்சதுக்கப்புறம் தேவன் சும்மா இல்லை, அவர் என்ன செய்கிறாரா? அந்த விளைச்சலை பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி அறுவடையாக மீண்டும் யாருக்கு தான் கொடுக்குறாரு? யார் விதைச்சாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் இந்த பிரமாணத்தின்படி தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகம் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்வாங்க. இது எதில் இருக்குது? 2 கொரிந்தியர் இதில் இருக்குது, 9வது அதிகாரம், புதிய உடன்படிக்கையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் விதையினே பேசுகிறார், இதில் அளவே பேசலை. அளவே அவர் பேசவே இல்லை, விதைன்னு பேசிட்டார். சிறுக விதைச்சா சிறுக அறுக்க போகிறீங்க, பெருக விதைச்சா பெருக அறுவடைய எடுக்க போகிறீங்கன்னு தெளிவாக சொல்லிடுறார். இப்போது நம்மை பற்றி ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? முதல்ல நாம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மை பற்றி என்ன நினைக்கிறாரு? நாம் 8வது வசனத்தில் அதை வாசிக்க, 2 கொரிந்தியர் 9:8. உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். இதை பிரித்து படிச்சிட்டோன்னா புரிஞ்சிடும் நமக்கு ஈஸியாக. முதலாவது, நாம் எல்லாவற்றிலும் பெருகியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா நான் சொல்கிறது கரெக்டானு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. முதலாவது, நாம் எல்லாவற்றிலும் பெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, நாம் எப்பொழுதும் பெருகியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் பெருக்கமாக இருக்கணுமா, எப்பொழுதும் அதாவது மாதத்தில் 5 நாள் மட்டும் பெருக்கமாக இருந்து மீதி இருக்க 5 நாள் கடை வாங்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்படி ஆண்டவர் விரும்பலை. மாதத்தில் 30 நாள்னா 30 நாளும் பெருக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு 24 மணி நேரத்துலையும் பெருக்கமாக இருக்கணும். 24/7 அடிக்கடி சொல்லுவாங்க. 24 மணி நேரம் 7 நாட்களும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா, எல்லா காரியத்திலும் பெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நமக்கு தெரியல. நமக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? நாம் எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறார். காரணம், அவர் அப்படி தான் இருக்கிறார். அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அவங்க குறைவில் வாழணும், குறைவில் இருக்கணும்னு அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இது 2 காரியம். மூன்றாவது, நாம் சகலவித நல்ல செயல்கள் செய்வதில் பெருகி இருக்க வேண்டும். மூன்றாவது, எதில் பெருகி இருக்கணுமா? நிறையா நல்ல செயல்கள் நாம் செய்கிறதில் பெருக்கமாக இருக்கணுமா. ஏதோ 1-2 இல்லை. புரியுதுங்களா? 1-2 செய்கிறது நல்லது. ஏன்னா 1-2 செஞ்சால் தான் அடுத்து 4-5 செய்ய முடியும். 4-5 செஞ்சால் தான் 9-10 நல்ல செயல்கள் செய்ய முடியும். அப்போ நல்ல செயல்களை நாம் செய்வதில் பெருக்கமாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றிலும் பெருகி இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், நாம் எல்லாவற்றிலும் பெருகி இருக்க வேண்டும். அடுத்து எப்பொழுதும் பெருகி இருக்க வேண்டும். சகலவித நல்ல செயல்கள் செய்வதிலும் பெருகி இருக்க வேண்டும். அப்போ 3 காரியம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. எல்லாத்துலேயும் பெருகி இருக்கிறது, எப்பொழுதும் பெருகி இருக்கிறது. இது 2 இருந்தால் எல்லா விதமான நல்ல செயல்கள்லையும் நாம் பெருகி இருப்போம். 4 பேருக்கு உதவி செய்கிற இடத்துல இப்போ 40 பேருக்கு செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் பெருகி இருந்தால், உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தால், வசதி குறைவான இந்த நேரத்தில் உங்களால் 4 பேருக்கு உதவி செய்ய முடியுதுன்னா, உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எல்லா நேரமும் இருக்கிற பட்சத்தில் உங்களால் 40 பேருக்கு, 400 பேருக்கு, 4000 பேருக்கு உதவி செய்ய முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நம்முடைய செழிப்பு, நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட கீழான நிலைமையிலே, பொருளாதார நிலைமையில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதுக்காக இந்த 3 செயல்களும் நம்மகிட்ட பெருகி இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சகலவித கிருபையையும் அவர் நம்மிடத்தில் பெருக செய்கிறாராம். சகலவித கிருபையையும் என்ன செய்கிறாரா? நம்மிடத்தில் பெருக செய்கிறார். சகலவித கிருபையை பெருக செய்கிறார்னா சரியாக புரிய மாட்டேங்குது இல்லையா? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ஞானத்தை நமக்குள்ளாக பெருக செய்கிறார். முதலாவது என்னது? அவருடைய ஞானத்தை. ரெண்டாவது, அவருடைய பலனை நமக்குள்ளாக பெருக செய்கிறார். மூன்றாவது, அவருடைய ஆற்றலை நமக்குள்ளாக பெருக செய்கிறார். இப்போ நமக்கு எல்லாம் இருக்குது, சரீரம் தெம்பா இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் எப்படி உதவி செய்ய முடியும்? அப்போ உங்களுக்கு தேவை பலன். மனோபலனும் வேணும், மனதிலையும் பலன் இருக்கணும், சரீரத்திலையும் பலன் இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஞானம் இருக்கணும். அதாவது யாராருக்கு செய்யலாம், யாராருக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஞானம், அந்த புரிதல் இருக்கணும். சில ஆள் ஏமாத்துற ஆளாக இருக்கும். அது தெரிஞ்சே போய் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? சரி, அப்போ அந்த ஞானம் இருந்தால் தான் நம்ம அந்த வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஆற்றல். இப்போ ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறோம், ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? அங்கே ஒரு ஆற்றல் வேணும், ஒரு காரியத்தை செய்ய வேணும். இப்போ திடீர்னு 40 பேருக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆனால் பார்சல் கொண்டு போனதெல்லாம் தீர்ந்து போச்சு, இன்னும் 20 பேர் இருக்காங்க. இப்போ என்ன செய்யறது? அப்போ டக்குன்னு யோசிச்சு ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்கி
அப்போ இது எல்லாமே அவருடைய கிருபை, அந்த ஆற்றல், தேவ ஞானம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை நாம் என்ன செய்ய முடியும், இதில் பெருக முடியும். பாருங்க, மனிதனுடைய பொருளாதார திட்டங்கள் எல்லாமே சில காலங்கள் கழித்து ஃபெயிலியர் ஆகிடுது. பெரிய பெரிய நாடுகளில் கூட பொருளாதார மந்த நிலை உருவாகிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப கீழான நிலைமைக்கும் போயிடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிரமாணங்களோ அல்லது தேவனுடைய திட்டங்களோ எந்த உலகத்தின் சூழ்நிலைக்கும் பாதிப்பு அடைவதே கிடையாது. காரணம், அது தேவனுடைய பிரமாணம். இந்த பிரமாணங்கள் எல்லா நாட்டிலும் வேலை செய்கிறது, எப்பொழுதும் வேலை செய்கிறது. பஞ்சம் இருக்கும்போது வேலை செய்யுது, பொருளாதார மந்த நிலை இருக்கும்போதும் அது வேலை செய்கிறது. அப்போ தேவன் கொடுக்கிற அறுவடையை எந்த விதமான உலகத்தின் சூழ்நிலையும் பாதிக்கவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் சொன்ன மாதிரி விதைக்கணும். நாம் பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி விதைக்கவில்லை என்றால் நாம் ஒருபோதும் அறுவடையை எடுக்க முடியாது. ஏன்னா அது தேவனுடைய பிரமாணம்னா சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் அவரே செயல்படுவார். அப்போ விதைத்தால்தான் நாம் அறுவடையை எடுக்க முடியுமே தவிர, நாம் பரிசுத்தவான்களாய் இருப்பது நல்லது, ஆனால் பரிசுத்தவான்களாய் இருக்கிறதுனால மட்டுமே அறுவடை வந்துடாது. அவர் விதைச்சிருக்கணும். இது சில ஊழியர்களுக்கு தெரியாதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெற்றுக்கொள்வார்கள், எதையும் செய்ய மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? காணிக்கை தசமாகல பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் ஊழியத்துக்குன்னு எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, பெருசாக செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்ததுலேருந்து செய்யணும். அவங்களுக்கே ரொம்ப கம்மியாக வருதுன்னா பரவாயில்ல, அதை பற்றி நான் பேசலை. ஆனால் ஓரளவுக்கு நிறைவாக வரும்போது அவர்கள் கையில் இருக்கிற அந்த காசுலேருந்து எடுத்து ஒரு ஸ்பீக்கர் வாங்க தெரியணும், ஒரு மிக்சர் வாங்க தெரியணும், ஒரு கீபோர்டு வாங்க தெரியணும். ஆனால் அதுக்கும் என்ன செய்வாங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு இந்த இது வாங்க வேண்டியிருக்கு, இந்த தேவை இருக்குன்னு. ஒரு பாய் வாங்கிறதுக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு காலம். 30 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பாய் வாங்கிறது கூட சிரமம் அன்னைக்கு ஊழியர்களுக்கு. அன்றைக்கு அவங்க அந்த தேவைகளை ஜனங்க இடத்துல சொல்லி, ஜனங்க ₹1, அப்போல்லாம் காணிக்க ₹1, ₹2, 50 பைசா இதுதான், அப்படி போட்டு அதில் சேர்த்து அப்படிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் சில ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல வருமானம் வருது, ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அவளுடைய வருமானத்தில் ஒரு பாய் என்ன ரேட்டுங்க வரும், மிஞ்சி போனால் ₹200 நல்ல பாய் இல்லையா? ஒரு 10 பாய்க்கு ₹2000. இந்த ₹2000 காசு செலவு பண்ண மாட்டாங்க தன்னுடைய காசுலேருந்து. அதுக்கு அறிவிப்பு ஜனங்கள்கிட்ட, 5 பாய் வாங்கி தர 5 பேர் வேணும், 10 பாய் வாங்கி தர 15 பேர் வேணும், இப்படி எதையாவது பேசிகிட்டு இருக்குது. ஏன்னா விதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஊழியர்களுக்கும் இல்லை. ஆகையினால அவருடைய சபையில் ஜனங்களும் பெருசாக விதைக்கிறது இல்லை. பிரமாணங்கள் தெரியறதில்லை, வசனங்கள் தெரியறதில்லை. ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையிலேருந்து வர்றீங்கன்றது பிரச்சனை கிடையாது. உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்களுக்கு சத்திய வசனம் உள்ளே போயிருக்கா போகலையா, அவ்வளோதான் விஷயம். வசனம் உள்ளே போய் வேலை செஞ்சிருச்சுன்னா நீங்கள் கொடுக்கறத யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. வேறு யார் வந்து இது தேவையில்லை, அது தேவையில்லை, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு, யார் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஏன்னா கொடுத்து பிரயோஜனம் ஆகிட்டீங்கன்னா, விதைச்சி அறுவடை எடுத்துட்டிங்கன்னா, உங்களை நானே கொடுக்க வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கொடுக்காம இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, யாரும் புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க. பிரசங்கி 3:2. ஒரு காலம் உண்டு. திரும்ப வாசிங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. போதும். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு, அப்ப விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை எடுக்க ஒரு காலம் உண்டு.
அதுதான் இங்கே சொல்கிறார், நடுவதற்கு ஒரு காலம். நடவு செய்யாமல் நட்டதை நாம் பிடுங்க முடியாது, அதாவது அறுவடை எடுக்க முடியாது. அப்போ கொடுக்கும்போது அறுவடை எடுக்க முடியும், விதைக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற முடியும். வாசிக்கலாம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 8:22. நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி உள்ள நாளளவும், பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. அப்போ விதைக்கிறதும் அறுவடை எடுக்கிறதும் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. எங்கே போர் நடந்தாலும் சரி, எங்கே லாக்டவுன் போட்டாலும் சரி, பூமின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அங்கே விதைக்கிறதும் அறுவடை எடுக்கிறதும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். வசனம் மாறாது. சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம். எத்தனை இடத்த வேணாலும் லாக் பண்ணியிருக்கலாம். கப்பல் வர முடியாமல் எத்தனை இடத்த வேணாலும் போர்னால, போரின் சூழ்நிலையினால லாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் விதைப்பதையும் அறுவடை எடுப்பதையும் பூமி இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாதான், தடுக்கவே முடியாது. அதே போல தான் தேவனுடைய பிரமாணங்களும். அவர் சொல்லிட்டாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லிட்டாருன்னா இது எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியது. அல்லேலூயா. தேவன் படைச்ச பூமியில் வறுமையே கிடையாது. பூமி தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்கிறது. தங்கம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? தங்கம் எங்கேருந்துங்க எடுக்கிறாங்க? ஆளுக்காசா? அது வாங்கி விற்கிறவங்க. தங்கம் எடுக்கிறது எங்க? பூமியில தான் இல்லையா? வெள்ளி அதுவும் பூமியில தான். சரி, அப்புறம் பெட்ரோலு, டீசலு, கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? பூமியில தான். இப்போ இவ்வளோ வருஷமாக எடுத்தாச்சு, இப்போ நேரம் குறைஞ்சிருக்கணும்ல? அது குறைஞ்சிருச்சா? ஏன் குறையல? பூமியில இருந்தால் திரும்ப திரும்ப தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ எடுத்தால் குறையணும்ல? இத்தனை வருஷங்களா எடுக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் எடுத்து வித்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஆனாலும் குறையணுமா இல்லையா? ஏன் குறைய மாட்டேங்குது? ஏன்னா பூமி தேவனால் படைக்கப்பட்டது, தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் அது நிறைந்திருக்கிறது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை தான் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆகையினால இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுகிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் முதல்ல கீழே குனிஞ்சு இந்த பூமியை கொஞ்சம் நேரம் பார்த்தா புரிஞ்சிடும். அல்லது நான் கீழே எல்லாம் குனிய மாட்டேன்னா அட்லீஸ்ட் வெளியே போய் வாக்கிங் போகும்போது வானத்தை கொஞ்சம் நேரம் பார்த்தா புரிஞ்சிடும். ஒரு பில்லர் இல்லாமல் வானம் நிற்கிது, நட்சத்திரங்கள் நிற்கிது. அங்கே எப்படி இதெல்லாம்? தேவனுடைய ஞானம், தேவனுடைய அற்புதம் அதெல்லாம். இப்போ பூமியை முழுவதும் அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிறைத்து தேவன் படைத்திருக்கிறார். படைத்து பூமியையோ, வானங்கள் அவருடைய சிங்காசனம், பூமியையோ என்ன செய்தாரா? மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமியை தூக்கி மனுஷன்ட்ட கொடுத்துட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்ட்ட கொடுத்துட்டார். எப்படி சொல்ல முடியும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்? ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலிக்கு பெருகி பூமியை நிரப்பி சகலத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை, அதான் வசனம். ஆண்டவர் முதல்ல மனுஷன்ட்ட பேசின வார்த்தையும் ஆசீர்வாதம் தான். அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், சபிப்பது அல்ல. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. பூமியில் சில விளைவுகள் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை, சில தீமைகள் நடக்குது. ஏன்னா பிசாசும் அதில் வேலை செய்யலாம். பரலோகம் தேவனுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது.
நரகம் பிசாசிற்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. பூமி மனிதனுக்காக மட்டும், மனிதன், விலங்குகள், பறவைகள் இவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. பூமியினுடைய அதிகாரி மனுஷன். அல்லேலூயா. பெரிய யானை மனுஷன் சொன்னால் கேட்கும். சர்க்கஸில் பெரிய சிங்கம் மனுஷன் கட்டளை கொடுத்தா என்ன செய்யும்? ஸ்டூல் மேலே ஏறி நிற்கும். எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும். அப்போ கீழ்ப்படுத்துகிறான் மனுஷன். அண்டர் வாட்டருக்குள்ளே போகிறான், ஆழ்கடலுக்குள்ளே போய் என்ன செய்கிறான்? மீனை என்ன செய்கிறான்? பெரிய பெரிய மீன், சுறா மீன்கிட்ட எல்லாம் போய் என்ன செய்கிறான்? வீடியோ எடுத்துகிட்டு வர்றான். திமிங்கலத்து வீடியோ எடுக்கிறான். எப்படி இது முடியுது? மனிதன்கிட்ட தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நாம் போய் செய்யலை, நம்மை போன்ற ஒரு மனிதன் அதை செய்கிறான். ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஃபீல்டில் என்ன செய்கிறாங்க? இதையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இது தேவன் கொடுத்த அதிகாரம். அதுதான் பூமியை கீழ்ப்படுத்துவது, பூமியை அதிகாரம் செலுத்துவது. இதை மனிதன் செய்ய முடியும். இப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் கையில் கொடுக்கப்படுது. இப்போ விதையை நாம் நடவு செய்யாமல், அதாவது விதைக்காமல் வேறு வேறு காரியங்களுக்கு உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியும். விதையை விதைக்காமல் சாப்பிட முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவிச்சு சாப்பிட்றலாம். காணிக்கை தசம்பாகம் போடாமல் அந்த காசில் வேறு செலவு பண்ண முடியுமா? முடியாதா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒன்று, விதைக்காமல் அறுவடை எடுக்க முடியாது. சாப்பிட்டுட்டா அந்த நேரம் பசி ஆறுமா? ஆறும். இல்லைன்னு சொல்லலை. வேறு செலவுகளுக்கு நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் மீண்டும் அறுவடை வருவது எப்படி? விதைச்சா மட்டும்தான் அறுவடை. அல்லேலூயா. ஏன்னா இது தேவனுடைய பிரமாணம். இது என்னுடைய கொள்கை அல்ல, இது தேவனுடைய பிரமாணங்களாய் இருக்கிறது. சிலர் பணம் கைக்கு வந்ததும் எந்தெந்த காரியத்திற்கு செலவு பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. நல்லது. ஆனால் விதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, விதைக்காமல் நீங்கள் அறுவடை எடுக்க முடியாது, அறுவடை எடுக்காமல் பெருக முடியாது. முதல்ல உங்கள் விதை சின்ன விதையோ பெரிய விதையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் விதைன்னு ஒன்று உங்கள் சைட்லேருந்து இருக்கணும். ஏன்னா விதைச்சாதான் அறுவடையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். நாம் பெருக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. எப்படின்னா, தேவனுடைய அதை எப்படி பெருகலாம் அப்படின்னா, தேவனுடைய பிரமாணத்தின்படி நாம் விதைக்கும் போது, ரெண்டாவது நல்ல நிலத்தில் விதைக்கும் போது, மூன்றாவது நம்ம நிலத்தில் விதைக்கும் போது. 3 விஷயம். விதைக்கணும், விதைக்கிற நிலம் நல்ல நிலமாக இருக்கணும், மூன்றாவது அது நம்ம நிலமாக இருக்கணும். இந்த 3ம் மிக மிக முக்கியம். அப்போ நீங்கள் விதைக்கிற விதை பெருக வேண்டும் அப்படின்னா, முதலில் உங்கள் விதை உங்களுக்கு உபயோகமற்றதாக மாற வேண்டும். உங்களுக்கு அந்த விதை பிரயோஜனம் இல்லாததாக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவரே சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 இடம் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? கோதுமை மணியானது நிலத்தை விழுந்து சாகாவிட்டால் அது தனியாக இருக்கும், பார்த்துக்கலாம். செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். நம்முடைய விதை விதைக்கப்பட்டவுடன் அது மரிக்க வேண்டும். செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை நமக்கு என்ன செய்யும்? நமக்கு மிகுந்த உபயோகம் உள்ள காரியமாக மாறும். எப்போ? விதைச்ச உடனே அது உபயோகமற்றதாய் மாறணும். நமக்கு அதனால எந்த யூஸும் அங்கே ஆகக்கூடாது. சில காணிக்க போடுற வரைக்கும் மனசு திக்குன்னு இருக்கும். போடலாமா வேணாமா, போடலாமா வேணாமா, இவ்வளவு போடணுமா, இல்லை இதில் ஏதாவது குறைச்சிடலாமா அப்படின்னு சிலருக்கு மனசு என்ன செய்யுது?
திக்கு திக்குன்னு அடிக்குது. போட்டு முடிச்சதுக்கப்புறமும் மனசு என்ன செய்ய மாட்டேங்குது. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சிலர் சொல்கிறேன். அப்போயும் மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு அடிக்குது. போயிடுச்சே, கையை விட்டு போயிடுச்சே காசு, இவ்வளோ நேரம் இருந்துச்சு அந்த காசு, இப்போ போயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு விதை உங்கள் கையை விட்டு முதல்ல போகணும். உங்கள் கையை விட்டு போகணும். ரெண்டாவது, உங்கள் விதை உங்களை விட்டு மறையணும். உங்களை விட்டு என்ன செய்யணும்? அது மறையணும். மூன்றாவது, உங்கள் பார்வைக்கே உங்கள் விதை தென்படக்கூடாது. உங்கள் பார்வைக்கே உங்கள் விதை தென்படக்கூடாது. ஏன்னா அது நிலத்துக்குள்ளே போயிடணும். நம்ம நிலத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? அது போயிடணும். சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்கள் விதை உங்களுக்கு அந்த நேரம் உபயோகமே இல்லாமல் ஆக வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சிலுவை மரணத்தை இதோடு ஒப்பிட்டு தான் பேசுகிற அளவுக்கு இந்த காரியங்கள் முக்கியமான காரியமாக இருக்குது. தேவன், பிதாவாகிய தேவன் ஒரு மிகப்பெரிய அறுவடை எடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற விதையை கல்வாரி சிலுவையிலே அவர் விதைத்தார். விதை மரித்தால் மட்டும்தான் மீண்டும் அறுவடையாக எழும்பும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், சீசர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். இதன் விளைவாக மிகப்பெரிய அறுவடை வந்தது. எது அந்த அறுவடை தெரியுமா? இன்றைக்கும் இந்த உலகத்தில் அதிகமான பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய, கை கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் எது அப்படின்னா அது கிறிஸ்தவம். அல்லேலூயா. உலகத்தில் அதிகம் பேர் இருக்கிறது எதில்? கிறிஸ்டியானிட்டியில் தான். ரெண்டாவது யார்? இஸ்லாமியர்கள். அல்லேலூயா. உலகத்தில் சொல்கிறேன். இவ்வளவு பெரிய அறுவடையை எடுக்க வேண்டும் என்று பிதா நினைத்ததுனால தான் இயேசு கிறிஸ்து என்கிற தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விதையாக கல்வாரி சிலுவையிலே அவர் விதைத்தார். அவர் மரித்தார், பிதாவை விட்டு அவர் காணா போனார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்துக்கு போனார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த மீட்பின் விளைவாகத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை அண்டிக் கொண்டிருக்கிறோம். நம்மை எல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக்கும்படி தன்னுடைய சொந்த பிள்ளையை அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் விதை. ஒரு பிள்ளையை விதைச்சாரு, இன்றைக்கு பல குமாரர்கள் குமாரத்திகள் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அறுவடை. அல்லேலூயா. அறுவடையை நிர்ணயிப்பது நம்முடைய தேவைகள் அல்ல, நம்முடைய விதை. அறுவடையை நிர்ணயிப்பது தேவன் அல்ல, நாம தான். எனக்கு இவ்வளவு அறுவடை வேணுன்றத தீர்மானம் பண்ணுறது யார் தான்? நான் தானே தவிர ஆண்டவர் கிடையாது. அப்போ எவ்வளவு அறுவடையை நாம் பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் விதைக்க வேண்டும். உங்கள் விதை விதைக்கப்பட்டவுடன் உங்கள் அறுவடை நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. இதை மறந்துடாதீங்க. 1000 ரூபாய் இருக்கும்போது 100 ரூபா விதைக்கணும்னு நினைக்கிறது நல்லது, அது ஈஸி தான். ஆனால் எனக்கு அறுவடை நிறையா வேணும்னு நான் நினச்சிட்டேன்னா நான் 100 ரூபா விதைச்சா பத்தாது. என்னுடைய விதை என்ன செய்யணும்? அதிகமாகணும். எப்பொழுதுமே என்னுடைய அறுவடையை என்னுடைய தேவைகள் நிர்ணயிக்காது, என்னுடைய விதை மட்டும்தான் என்னுடைய அறுவடை என்ன செய்யும்? நிர்ணயம் செய்யும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது தான், எப்போ தேவை அதிகமாக இருக்குதோ அப்போ அதிகமாக விதைங்க அப்படின்னாரு. எப்போ தேவைகள் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன செய்யுங்க? அதிகமாக விதைங்க. அந்த அதிகம் என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க, அது உங்களுடைய சுய முடிவு. ஆனால் மற்ற நாள் விதைக்கிறத விட அன்னைக்கு கூட எக்ஸ்ட்ரா என்ன செய்யுங்க? எனக்கு தேவை அதிகமாக இருக்குது, எனக்கு அதிகமான அறுவடை வேணும், ஆகையினால என்னுடைய விதையை நான் என்ன செய்ய போகிறேன்? அதிகப்படுத்த போகிறேன். அதனால சொன்ன, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு, ஏன்னா அழுதுகிட்டே தான் போகிறான், அவன்கிட்ட விதை மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கண்ணீர் வருது. அது அவனுடைய விலையேறப்பெற்ற விதையாக இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு விதைக்கிறான்.
அறுவடையின் காலம் வரும்போது கெம்பீரத்தோடு என்ன செய்கிறான்? அதை அறுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அப்போது என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்காமல் என்னை நான் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க. உங்களால் யாருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தணும். தேவன் உங்களை உயர்த்தணும்னா உங்கள் அறுவடை பெருகணும். அறுவடை பெருகணும்னா உங்களுடைய விதை என்ன செய்யணும்? பெருக வேண்டும். அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனா என்னை மாற்றும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் ஜெபத்தில் இதை ஆட் பண்ணிக்கங்க. ஆண்டவரை என்னை இப்படி மாற்றும். அநேகருக்கு உதவி செய்யணும். அநேகருக்கு நான் என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யணும். என்னுடைய குடும்பம் நன்மையினால் நிரம்ப வேண்டும். தேவன் கொடுக்குற ஞானத்தினால் நிரம்பணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய குடும்பம் நிரம்பணும். நான் நிரம்புறதுனால மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும். என்னை நீர் மாற்றும். எனக்கு விதையை கொடும், இன்னும் அதிகமான விதையை கொடும். ஏன்னா விதையை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், அதை விதைச்சிருவேன். விதைச்சிட்டா அறுவடை வந்துரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்கு இன்னும் அதிகமாக நான் செய்யணும், மற்றவர்களுக்கு அதிகமாக செய்யணும், இன்னும் நிறையா செய்யணும். இது எல்லாமே தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ நாம் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு நாம் நினைக்க தேவன் நமக்கு அறுவடையை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். மட்டுமல்ல, விதையையும் பெருக்கமாய் கொடுப்பார். இப்போ விதையை விதைக்கிறவன்கிட்ட தான் அறுவடை வந்து கொண்டே இருக்கும். அறுவடை வந்து கொண்டே இருக்கிறவன் தான் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நாம் அதிகமாக மற்றவர்களுக்கு செய்ய 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 என்ன ஆகும் தெரியுங்களா? ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்கு கொடுக்குற விதையினுடைய அளவும் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சுருக்கமாக நான் சொல்கிறது என்னென்னா, பெரியவர்கிட்ட எப்பயுமே பெருசாக கேளுங்க, சின்னதாக கேட்காதீங்க. அல்லேலூயா. அதான் ஒரு சின்ன பையன் அடிக்கடி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் கடைக்கு போனானம்மா. கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டினுடைய பாட்டிலை பார்த்துக்கிட்டே இருப்பானா. பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவானா. இதை ஒரு 2-3 நாள் அவன் அதே மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்போது கடைக்காரர் பார்த்துட்டு, என்னடா என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு விலையை சொல்லியிருக்காரு. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இருக்கான். இன்னும் அவர் ஒன்றும் சொல்ல விட்டுட்டாரான். இதுக்கு வந்து காசு வேணும், காசு இருந்தால் தான் தருவேன் அப்படின்னாரான். அவன் ஒன்றும் சொல்ல பார்த்துட்டு போயிட்டானான். திரும்ப அடுத்த நாள் வந்து தூரமாக நின்று அந்த பாட்டிலே பார்த்துருக்கான். சரி, சின்ன பையன் ஆசைப்படுறான் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணாரான், சரிங்க வா, இந்த பாட்டிலில் கைவிட்டு உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னார். காசெல்லாம் வேண்டாம், நீ எத்தனை வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னார். அவன் எடுக்கவே இல்லையா. அவன் தான் நின்றுட்டே இருந்திருக்கான். திரும்ப திரும்ப சொல்லிக்கார், எடுக்கலை. என்னடா எடுக்கலையான்னு. அதுக்குள்ளே வேறு கஸ்டமர் வர்றாங்க. அவங்களுக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு நின்றுட்டே இருந்திருக்கார். பார்த்தா அவன் எடுக்கலை. உடனே இவர் என்ன பண்ணிக்கா, இங்கே வான்னு சொல்லி அந்த பாட்டிலில் திறந்து இவர் கையிலேருந்து அள்ளி அவன் கையில் போட்டிருக்கார். உடனே அதை வாங்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அப்படி போனான். நான் கூப்பிட்டு, ஏன்டா உன்னை தான் எடுக்க சொன்னேனே, ஏன் எடுக்கலன்னு. இல்லை, என் கை சின்ன கையே, அதில் எடுத்தால் கம்மியாக தான் வரும். உங்கள் கையே, அதனால தான் எடுக்கல. அதில் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க, இல்லை உங்கள் கையால் கொடுத்துருங்க. எப்படி விவரமாக ஜெபம் பண்ணணும்னு அப்படி தான் பண்ணணும். ஆண்டவரே இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்கள் கையினால் உங்கள் மனசு நிறையா கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னா நமக்கு ஆண்டவரிடத்துலேருந்து நிறையா நன்மைகள் வரணும். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். வழிஞ்சால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். என் பாத்திரத்தை எம்டியாக வச்சுக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு எப்படி தர்றது? அது முடியாது. அப்போ என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறணும். குடும்பத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகள், பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது.
ஃபேமிலியில் பக்கத்து வீட்டு சைடு, சொந்தக்காரவங்க சைடு, நண்பர்கள் சைடு, வேலை ஸ்தலத்தில் அப்படி பல விதமான பிரச்சனைகளில் இருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் போன வருஷம் இருந்துச்சா அப்படின்னா இதில் பல பிரச்சனை போன வருஷம் இருந்திருக்காது, இப்போ தான் வந்திருக்கும் புதுசாக. அடுத்த வருஷம் இருக்குமானா இருக்காது, இன்னும் 6 மாதம் சென்று இருக்குமானா இருக்காது. அப்போ சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையோ மாறாது. இதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு சில காரியங்களை செய்யும்போது, தேவன் நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன்ற விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் சேரணும், தேவனண்டையில் போகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்பயுமே அதான் சொல்கிறேன், பெரியவர்கிட்ட பெருசாக கேளுங்க. அவருக்கு, அதாவது நமக்கு தான் அது பெரிய காரியம், அவருக்கு அது ரொம்ப சின்னது. பூமியையே படைச்சி உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்துட்டு பூமியை விட பெரிய காரியத்தை கேட்டுற போகிறோமான்னு நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை கேட்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோரும் இப்படி பார்க்குறோம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் பார்க்குறோம். அதனால் ஒருத்தர் உயரமாக தெரியும், ஒருத்தர் ஹைட் கம்மியாக தெரியும், ஒருத்தர் வீடு ரொம்ப 3 மாடியாக தெரியும், 4 மாடியாக தெரியும், ஒருத்தர் வீடு கூரை வீடாக சின்ன வீடாக தெரியும். அவர் மேலேருந்து பார்க்குறாரு பாருங்க, அவருக்கு எல்லாமே எப்படி தான் தெரியுது, எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. இன்னும் பார்த்தா எல்லாம் ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும், ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கார். பரலோகத்தை அவர் வீட்டில் இருக்கிறார். அப்போ அங்கேருந்து அவர் பார்க்கும்போது எப்படி தான் தெரியும், பூமியே சின்னதாக தான் தெரியும். பூமிக்குள்ள இருக்கிற நம்ம எப்படி தான் தெரியுமோ, ரொம்ப கஷ்டம், தெரியுவோமானே கூட தெரில. இப்போ அவருடைய பார்வையில் பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காத எல்லாரும் ஒன்று தான். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. அவருடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்க, யார் அதன்படி செய்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர் சிலுவையில் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்க ஆரம்பிக்கும்போது நாம் அறுவடையை பெறுகிறோம். அல்லேலூயா. ஞானமுள்ள விசுவாசி தன் தேவைக்கு அதிகமாகத்தான் விதைப்பான். ஏன்? அப்போ தான் அறுவடை அதிகமாக வரும். தேவைக்கேற்ற மாதிரி விதைக்கிறது இல்லைங்க. ஞானம் இருந்துச்சுன்னா தேவைக்கு அதிகமாக தான் என்ன செய்வோம், விதைப்போம். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் சகலவித நல்ல செயல்களை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. வசனத்தை பற்றிய போதனை, வசனத்தின் சரியான புரிதல், இந்த ரெண்டும் தான் ஊழியத்தை பெருகச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் போதிக்கும்போது நீங்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, கீழ்ப்படிஞ்சு விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் கீழ்ப்படிஞ்சு விதைக்க ஆரம்பிச்சிருவேன். நாம் விதைக்க 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 அறுவடை வந்து கொண்டே இருக்கும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அறுவடை வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து விதைக்க முடியும். அறுவடை வரலன்னு வைங்களேன், நம்மளால் என்ன செய்ய முடியாது, அடுத்து விதைக்கவே முடியாது. இப்போ நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப விதைக்கிறோம்னா என்ன காரணம்? பாஸ்ட் ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டுருவாருன்னா அப்படிலாம் கிடையாது. நான் யாரையுமே காணிக்கை ஏன் கொடுக்கல, தசமா ஏன் கொடுக்கல நான் கேட்குறதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் நாம் ஏன் திரும்ப திரும்ப செய்கிறோம்னா, தேவன் நமக்கு மீண்டும் மீண்டும் நாம் விதைத்ததற்கு ஏற்றாற் போல அறுவடையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, அடுத்தடுத்து விதைக்க முடியுது. அல்லேலூயா. அப்போ இதை நாம் செய்யும்போது நாம் பெருக ஆரம்பிப்போம். நாம் பெருகும்போது ஊழியமும் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சொன்னது ஆண்டவர். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் விதைக்கும் போது தேவன் அந்த விதையை என்ன செய்கிறார், பெருக செய்கிறார். தேவன் அதை, அந்த அறுவடையை எடுக்க செய்கிறார். இது உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும்போது, ஐயா என்கிட்ட அவ்வளவு இல்லை, என்கிட்ட இவ்வளோண்டு தான் இருக்குது, ஏதோ ஒன்று, சின்ன விதையோ பெரிய விதையோ, நீங்கள் விதைக்கிற எல்லா விதையும் விலையேற பெற்ற விதை. நீங்கள், அது உங்களுடைய விசுவாச விதை. அதை நீங்கள் விதைக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய அறுவடையை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெற ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா இங்கே பர்டிகுலராக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் தேவன் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிற காரியம்,
ஸ்பெசிஃபிக்காக அவர் பணத்தை பற்றி தான் பேசுகிறார். விவசாயிக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு தான் பேசுகிறார். அதை குறித்து தான் அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். ஏன் மக்களுக்கு இதை போதிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. அதில் பெரும்பாலும் யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு தசமபாகம்னா என்னன்னு தெரியும். யூதர்கள்லாம் எப்படின்னா, அப்படியே கரெக்டாக வந்து தசமபாகம் காணிக்கலாம் கரெக்டாக கொடுக்குற ஆளுக்கு. ஒரு மாதம் கூட, ஒரு வாரம் கூட, ஒரு நாள் கூட தப்பாது. அந்த நியாயப்பிரமாண செய்கைகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனாலும் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்னா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா? அப்போ கடமையாக செய்யாதீங்க. பாஸ்ட் எதுவும் ஃபோன் பண்ணிடுவாரோ இல்லை பாஸ்ட் எதுவும் சங்கடப்படுவாரோன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, இல்லை கர்த்தர் சொல்லியிருக்காரு நான் செய்வேன் அப்படிங்கிற உற்சாகத்தோடு நீங்கள் செய்யுங்க. அப்போ தேவன் உங்கள் மீது என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் பிரச்சனைகளில் இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு அவர் இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு எங்கேயும் போகல. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. ஆண்டவரால் அதை முடியும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதுலேருந்து எப்படி வர்றது, நான் எல்லா மாதமும் கட்டிக்கிட்டே இருக்கேன், எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியலை, இதுலேருந்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. பாஸ்ட் லைஃப்பை யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். மறந்துடாதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் எதிரியாகிய பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. உங்கள் கூடயே தான் இருப்பார். உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தக்கூடிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. ஒரு நாள் மறந்துடக்கூடாது. விதைச்சிட்டோம், அறுவடை எடுக்க போகிறோம். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு விதையை விதைச்சிட்டு நாளைக்கு நீங்கள் அறுவடை என்ன செய்ய முடியாது, எடுத்துருவீங்களா? இன்றைக்கி தக்காளி விதையை விதைக்கிறீங்க, நாளைக்கு அது பூமியை தொலைச்சிக்கிட்டு வந்துருமா? வராது இல்லையா? ஆனால் விதைச்சதுக்கப்புறம் அங்கே வேலை நடக்குமா? வேலை நடக்குதா? கண்டிப்பாக நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் வளரும் அங்கே? மேலே வருமா கீழே வருமா? மேலே தான் வருமா? ஃபஸ்ட்டு அதை பார்க்க முடியுமா? தோண்டுனா பார்க்கலாம். ஆனால் தோண்டி பார்த்தோம்னா அடுத்து வளருமா? அப்போ ஃபஸ்ட்டு எது தான் வளரும்? நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அதுதான் நடக்கும். உடனே ஆசீர்வாதத்தை அப்படியே குடும்பத்தில் பார்க்க முடியாமல் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. விதைப்பதற்கும் விதைச்சதுக்கும் அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாம்சக்கண்டில் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்னடா அது வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சு விதைச்சோமே ஒன்றே காணமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே நடக்குது தெரியுமா? விதையினுடைய வேரில் நடக்குது. வேர் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வேர் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் செடி என்ன செய்யும்? மண்ணை தொலைச்சிட்டு மேலே வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் விவசாயி ஒரு நாளும் விதைச்சிவிட்டு என்ன செய்கிறதில்ல, அதை தோண்டி போய் பார்க்கறதில்ல. நாம் விவசாயியை விட மேலானவர்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் எப்படி தான் ஃபாலோ பண்ணணும்? அதை போல தான் தேவன் மீதான விசுவாசத்தோடு இதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டுமல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கான அறுவடையை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டும். இதில் எந்த தப்பும் கிடையாது. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு விதைச்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆண்டவரே அதற்கேற்ற பலனை எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது உங்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் அவர் மாற்றி சகலவித நற்கிரியிலும் உங்களை பெருகச் செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, தேவன் எங்களுக்கு போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் விதைக்கேற்ற அறுவடையை நீர் கொடுக்க போகிறீர். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் பெருகியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். சகலவித நல்ல செயல்களிலும்
நாங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். மீதம் எடுக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. வியாதியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய தெய்வீக சுகத்தை பெறுவார்களாக. குடும்பத்தில் ஆண்டவரை குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். அந்த கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுடைய கடன் எல்லாம் ஆண்டவரை மாறுவதாக. தேவனுடைய ஐஸ்வர்யம் அவருடைய வாழ்க்கையில் விளங்க வேணுமா செபிக்கிறோம். தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜனங்கள் எல்லாரும் அதிகமாக முன்னேற கர்த்தாவை கிருபை செய்யுங்க. போக்கிலும் மரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் நல்ல பெருக்கத்தை கட்டளையிடும், நல்ல உயர்வுகளை கட்டளையிடும். ஆண்டவர் அந்த இடத்துல நல்ல இன்க்ரிமெண்ட்டுகள் வர கர்த்தாவை கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.